இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் தனிப்பட்டு தெரிய வேண்டும் என பார்க்கவனாக பிறந்த அனைவரும் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள பார்க்கவ குல முன்னேற்ற சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வெங்கடேசன், பணம் இருப்பதால் பதவி கிடைத்துவிடும் என கூற முடியாது எனவும், அந்த பதவியை பெறுவதற்குத்தான் பாரிவேந்தர் இளையவேந்தரும் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். எல்லோருக்குள்ளேயும் ஒரு உன்னதமான பாயிண்ட் என்ன இருக்குன்னா, மொத்தமாக இருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய நோக்கத்தில் பார்க்கவ குலம் அப்படிங்கிற ஒரு குலம் இந்திய அளவில் தமிழக அளவில் தனிப்பட்டு தெரியணும் அப்படின்னு பார்க்கவனா பிறந்த பார்க்கவ ரத்தம் ஓடுற ஒவ்வொருவருக்கும் மனசில் இருக்குது. அதை எப்படி கொண்டு வர்றதுங்கிறதுக்காகத்தான் பாடுபட்டு இருக்கோம். அதை முறைப்படி செய்யாமல் நமக்கு வேகம் இருக்கலாம், விவேகம் அறிவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், அதனாலேயே நமக்கு அந்த பதவி கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. அந்த பதவியை பெறுவதற்கு சில வழிமுறைகளை நாம் கையாளத்தான் வேண்டும் என்கின்ற நிலையில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழிமுறையை நமக்கு காட்டுவதற்காகத்தான் வேந்தரவர்களும் இளைய வேந்தரவர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது தனித்து போட்டியிட்டால் கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உடனே கிடைக்குமா என்றால் அது சந்தேகம். அதையெல்லாம் இப்போ நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலையை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. வேந்தருக்கு முன் வேந்தருக்கு பின் இந்த பார்க்கவும் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். வேந்தருக்கு முன்பாக பார்க்கவ குல சங்கம் அரசியல் அங்கீகாரம் பெற முடியும் என்கின்ற எண்ணம் கூட ஒரு பார்க்கவனிடத்திலுமே இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருவருமே மேடை ஏறி சொல்லுகிறோம், கண்டிப்பாக பார்க்கவ குல சங்கத்தில் இருந்தோ இந்திய ஜனநாயக கட்சியில் இருந்தோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குவோம், 5 சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்குவோம் என்று. இந்த தைரியத்தை இந்த பார்க்கவர்களுக்கு கொடுத்தது யார்? இந்த எண்ணத்தை உங்களிடத்திலே உருவாக்கிய அந்த விதையை போட்டது யார்? அப்போ அந்த விதையை போட்ட ஒருவர் நமக்கு வழித்தடம் அமைத்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வழித்தடத்தை எப்படி நாம் அமைத்துக் கொள்வது? அவர் ஒதுங்கி கொண்டு நமது வெற்றியை பார்ப்பது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குமா? அப்போ நான் ஒதுங்குவேன், நான் வெளியில இருந்து உங்களுடைய வெற்றியெல்லாம் பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்றதால எங்களுக்கு வெற்றி இல்லை, எங்களுக்கு அதன் மேல சந்தோஷமும் இல்லை. நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு நீங்களும் இருக்க வேண்டும் என்றும், எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, அது 5 வேட்பாளராக இருந்தாலும் சரி, 7 இருந்தாலும் சரி, இல்லை 3 இருந்தாலும் சரி, அந்த 3இல் முதல் ஒன்றாக இளையவேந்தர் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவல். இப்போ நம்ம என்டிஏல நிற்க போகிறோம்னா ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டரையும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பராக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை அரவணைத்து செல்வது எப்படி? அப்படி அரவணைத்து செல்வதற்கு உண்டான சமுதாயம் இந்த பார்க்கவ குல சமுதாயம்.